பார்க்கணுமே அதனாலே முப்புடாதே நம்ம விளையாடியது போதும் அம்மா மிச்ச நல்ல விளையாட்டு நாம நாளைக்குத்தான் வைத்துக்கலாம் என்று அப்படியா சொன்ன போது சத்தி பார்வதியா சொன்ன போது சத்தி பார்வதியா சொன்ன போது பத்திரகாளியர்கள் யாரு சொல்வா அதாவது இன்னைக்கு விளையாண்டது போதும் என் புருஷன் வரும் நேரமாச்சு பொங்கணும் பொரிக்கணும் பூமானை எதிர்பார்க்க வேண்டும் ஆக்கணும் அவிக்கணும் ஆண்டவன் சிவபெருமானை எதிர்பார்க்க வேண்டும் அதனால இன்னைக்கு விளையாண்டது போதுமே மிச்ச விளையாட்டு நாள வச்சுக்கலாமா அக்கா யாரு பக்கம் வெற்றி யாரு பக்கம் தோல்வி ஆட்டனா 3 தரம் முக்கா தர விளையாடியே பார்க்க வேண்டும் அப்படின்னா இவ வாரம்னா இவ வரலன்ட்டா பார்வதி வந்தே அம்மா முப்படாதி வந்தே தீரணும்னு பிடிவாதம் கொண்டா என் சக்தியாகப்பட்ட முப்படாதி அம்மா பார்வதாதேவி விளையாட்டுக்கு நான் வரலன்னா பார்த்தால் முப்படாதி அவளுக்கு கோபம் வந்தது கோபம் கொண்டு கன்சி வந்து எடுத்தால் ஒரு சொருவம் எப்பேற்பட்ட சொருவத்தை எடுக்கிறாள் தெரியுமா அண்டாந்தான சாமி முகடுவதற்கு அந்தரம்மா தான் வளர்ந்து காளியர்கள் 8 பேரும் எடுத்தால ஒரு சொருவம் வேற பல்லாம் வெறை சடையா வெற்றி கொண்ட திருமுகமா வெறை சடையா கொண்ட திருமுகமா கோர பல்லாம் தங்கமோ தரணியால பிறந்தவளா ஆட்டகாளியர்கள் 8 பேரும் பார்வதிக்கு முன்னால ஆடி வாரா ஓடி வாரா பார்வதிக்கு முன்னால ஓடி வாரா ஆங்கார சொருவத்தோடு ஆட்டகாளியர்கள் 8 பேரும் ஆங்கார ஓங்கார சொருவத்தோடு அம்பிகை 8 பேர்களுமாக வீரப்பல் விரிசடை வெறித்தாடும் சடை முடியோடு முட்டை போல் மொழியோடு முள நீண்ட பல்லோடு ஆங்கார ஓங்கார சொருவங்களை கொண்டு அம்பிகை 8 பேர்களின் சக்தி முப்படாது இருக்கும் போது அவ பார்த்தா பார்வதா தேவியானவா ஐயா இவ வார வரத்தும் பார்க்க பார்வையும் ஒன்னும் சரியில்லையே இவ இடத்திலே இனி நாமல் இருந்தமையானா அவ நாமளை எடுத்து யாப்பம் போட்டாலும் போட்டு விடுவாள் அல்லவா அதனாலே பார்த்தாள் என் காளியர்கள் 8 பேர்களும் இவ இடத்திலே நாமல் இருந்தமையானா எடுத்து யாப்பம் போட்டு விடுவாள் என்று என் சக்தியாகப்பட்ட பார்வதா தேவியானவா அவ மனமதிலே எண்ணுகிற 8 பிள்ளைகளை கொண்டு போய் ஆண்டவன் பகவானுக்கு தெரியாமல் வளர்க்க வேணுமையானா நாம் அண்ணனை அழைக்க வேண்டும் என்று என் சக்தி பார்வதி அண்ணா கண்ணா கோபாலா ஏ அண்ணா கண்ணா கோபாலா ஏ அண்ணா கண்ணா கோபாலா அண்ணா தங்க வாதே பார்வதியால் அழைக்கும் சத்தம்
பச்சை மாலே கற்களையோ ஈஸ்வரியால் அழைக்கும் என் பெருமாள் கோமதினாளைக்கும் அண்ணா கோபால என்று பார்வதியால் அழைத்த பச்சை மாலும் வாராரே அவர் எங்கே எங்கே வாராரானா ஆதிவல்லே கைலாசோ ஆதிவல்லே கைலாசோ எங்க அச்சுதனோ வாராரே ஆதிவல்லே கைலாசோ ஆதிவல்லே கைலாசோ வாராரே ஆதிவள்ளி கைலாச வாசலுக்கோ அச்சுதன் என் பெருமான் கோபால கண்ணன் வருகிறார். என் பெண்ண கண்ணன் பார்த்தார். அம்மா பார்வதி, அண்ணனை அழைத்த காரணம் என்ன? ஒரு 7-8 நாளைக்கு முன்னால் தான் கூப்பிட்டேன். நானும் வந்து 5-6 புள்ள வேணும்னு கேட்டேன். எடுத்து கொண்டு வந்து கொடுத்தேன். ஆனால் இப்போ என்னை அழைத்த காரணம் என்ன? எனக்கறிய சொல்ல வேணும் என்று சொல்ல, ஏ அண்ணா கண்ணா, நீ எடுத்து கொண்டு வந்து கொடுத்தியே 8 பிள்ளை. அவ பார்க்க பார்வையும், அவ முழிக்க முழியும், அவ வார வரத்தும் ஒன்றும் சரியில்லை. இனி அவ இடத்துல இருந்தோம்னு வச்சுக்கோ, என்னை எடுத்து ஆப்பம் போட்டாலும் போட்டுருவா. அதனாலே 8 பேர்களை ஆண்டவன் சிவனாருக்கு தெரியாமல் வளர்க்க வேணும் என்றார். அப்போ பகவான் போகாத இடம் எந்த இடம் இருக்கு? பேர்கால வீட்டுக்கு பகவான் போனா தாமியா அங்கே தாய் வேற பிள்ளை வேற கூவா கூவான்னு சத்தம் கேட்கும். ஏனே சுகப்பிரசவம் ஆப்ரேஷனாக இருந்தாலும் பகவான் போனா தான் அந்த ஆப்ரேஷனும் பண்ணி எடுக்க முடியும். சடங்கு வீட்டுக்கு பகவான் போனா தான் பெரிய பிள்ளை ஆகுங்க. தனி ஊத்த வீட்டுக்கு பகவான் போனா தானே அந்த பிள்ளைய சடங்காகும். அண்ணாவி கட்டக்கார மாமா வீட்டுக்கு போக மாட்டாரு. கட்டக்கார மாமா வீட்டுக்கு போக மாட்டாரு. ஏன் போக மாட்டாரு? ஏன்னா அவர் குளிச்சாதானே பகவான் போவார். அவர் குளிச்சாலும் குளிக்காட்டலும் அழுக்குள்ளதான் இருக்குமா மாணிக்கம். எப்படி? அதனால குளிச்சாலும் குளிக்காட்டலும் அந்த வீட்டுக்கு பகவான் போனா தான் நம்ம வயிற்றுக்குள்ள சாப்பாடே போகும். பார்த்துக்கோ. இன்னைக்கு நிறைய குடிச்சிட்டாரா? குடிக்கட்டும் குடிக்கட்டும். அவர் எவ்வளோ காலம் குடிக்கணுமோ குடிக்கட்டும், நமக்கு என்ன. அப்போ பகவான் போகாத இடம் எந்த இடம் இருக்கு? ஓ உடுக்காரண்ணே, பகவான் போகாத இடம் எந்த இடம்னு இருக்கு? யோசியும் இருந்து வைகுண்டத்துக்கு. அட நல்லவர, வைகுண்டத்துக்கு ஏன் பகவானை இப்போ சொல்லியாரு? ஓ தாளத்துக்காரண்ணே, பகவான் எங்கேயா போக மாட்டாரு? கல்யாண வீட்டுக்கு போக மாட்டாரு. கல்யாண வீட்டுக்கு பகவான் போனா தான் அந்த மாப்பிள்ளை அந்த பெண்ணுக்கு தாலி கட்ட முடியும். அப்படியா? ஆமா, அங்க போவார்ல. அப்போ ஒயின் ஷாப்புக்கு போக மாட்டாரு. ஒயின் ஷாப்புக்கு பகவான் போனா தான் மூடையா சாக்கு சாக்கா பணத்தை அள்ள முடியும். இல்லைன்னா வியாபாரம் போகுமா? அங்கே போயிட்டு வந்து தான் எங்கள் அப்பாவுக்கு 10 தையல் போட்டிருக்கு. ஆமாம், வீட்டிலேருந்து வாங்கிட்டு போனதா 300 ரூபா, செலவானது 3000 ரூபா. இப்பவும் கொஞ்சம் போட்டுட்டு தான் வந்திருக்காரு, தெரியலையா அவனுக்கு? சரி. அப்போ பகவான் போவோம் மச்சா. பகவான் போகாத இடம் எங்க இருக்கு? எப்படி நல்லா கேட்கார கேள்வி. உனக்கு காலையில் வா, சம்பளம் எண்ணி தருவேன், நீ வாங்கிட்டு போவ. அங்கேயா? அங்கே போய் இங்கே குத்துதுங்கார இப்போ குத்துவதும் கொடையுமில்ல இருக்கணுமில்லானே. 24 மணி நேரம் இருப்பிலே இருக்கணும். நினச்ச நேரம் இருந்த இடத்துக்கு எல்லாம் வரணும். எங்கே கொடுப்பாங்க எல்லாத்தையும் இருந்த இடத்துக்கு? அதனால் குத்தத்தான் செய்யும். அதனாலே ஆண்டவன் பகவான் போகாத இடம் எந்த இடம் தெரியுமா? உங்ககிட்டலாம் கேட்டால் ஒயின் ஷாப்புக்கு போக மாட்டார், பேரவேலை வீட்டுக்கு போக மாட்டார், சமஞ்ச வீட்டுக்கு போக மாட்டார், இன்னும் எங்கே கல்யாண வீட்டுக்கு போக மாட்டாருன்னு இருக்கீங்க. கரவபிரச வீட்டுக்கு பகவான் போனா தான் பால் பொங்கும், இல்லைன்னா பொங்காது. அதனாலே ஆண்டவன் போகாத இடம் என்று சொன்னால் அந்த சந்தன மாஞ்சோலைக்குத்தான் போக மாட்டார். சந்தன முனிவருக்கும் பகவானுக்கும் பிடிக்கவே பிடிக்காது.
அதனாலே ஆண்டவன் சிவபெருமான் அந்த சந்தனமாஞ்சோலைக்கு போக மாட்டார் அல்லவா. அதனாலே பார்த்தார் என் பெருமான் கோபாலக்கண்ணே 8 பேரை எடுத்துக்கொண்டு 8 பேரை எடுத்துக்கொண்டு அவர் எங்கே எங்கே வாராரானா எடுத்துக்கொண்டு எட்டு பேரை எடுத்துக்கொண்டு எம்பெருமான் கோபால அவர் எங்கே எங்கே வராரானா அந்த சந்தனமாஞ்சோலைக்கு தான் சங்கரரும் வராரே. நேற்று நல்லா தானே இருந்தது, இன்னைக்கு இங்கே சத்தம் கேட்க தெரியுமா, அதான் அவுத்து வைக்க சொன்னேன் கூடத்த. சந்தனமாஞ்சோலைக்கு தான் என்ன சங்கரரும் வராரே. சந்தன முனிவரோட இடமாதில வாரமையா மாமுனிய வாரமையா மாமுனிய அப்பனை வார்த்தை ஒன்று சொல்ல கேளே. வாரமையா வார்த்தை ஒன்று அப்படியே சந்தன மாமுனிவர் சந்தோஷமாகவே ஓடி வந்து இந்த என் பெருமான் கோபாலக்கண்ணன் 8 பேரை எடுத்தார். 8 பேரை எடுத்து ஆதி கைலாசம் கொண்டு, அதாவது 8 பேரை எடுத்து சந்தனமாஞ்சோலைக்கு வந்தோ சந்தன முனிவரிடத்திலே பார்த்தார். ஐயா மாமுனியே, இன்றைய நாள் முதலாக இந்த அட்டகாளி 8 பேர்களை இன்றைய நாள் முதலால் இன்றைய நாள் முதலால் நாள் முதலால் நீங்கள் தானே வளர்க்க வேணும் இன்றைய நாள் முதலா போடாதி மாரியம்மா அம்மா காளியம்மா சந்திரம்மாரி எங்க முத்தாரம்மா வடக்குத்தியா ஆட்டமா காளியர நீங்கள் தானே வளர்க்க வேணும் இந்த சந்தேன முனிவரிடம் சந்தோஷமா சொன்ன போதே அந்த சந்தேன மாமுனியும் ஆட்டு முன்னு சம்மாதித்தே அவர் என்ன வீதம் வளர்த்துவாரா, அவர் ஊட்டி மெல்ல வளர்த்துவாரா, ஊட்டி மெல்ல வளர்த்துவாரா, அப்படி உடம்பு எல்லாம் நெய்யுருக ஊட்டி நல்லா வளர்த்துவாரா முப்போடாதி மாரியம்மா அம்மா காளியம்மா முத்தாரம்மா அட்டஹாரி 8 பேரும் அவ தேத்தி வளர்த்துவாரா அந்த தேகமெல்லாம் நெய்யூரு நாள் ஒரு நல்ல மேனியுமா 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 பொழுது ஒரு வளர்த்துவாரா வண்ணமுமா வண்ணமுமா வளரும் பிறை சந்திரன் வளர்ந்து வர வளரும் பிறை சந்திரனை போல் வளர்ந்து வருகிறார் அட்டகாளியர்கள் 8 பேர்களாம். நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக அம்பிகை முத்தாரம்மா முப்பிடாதி மாரிக்காளி காந்தாரி கனகதுர்க்கே அவ அட்டகாளி 8 பேர்களை நாலு ஒரு மேனியும் பொழுது ஒரு வண்ணமுமாக வளரும் பீரை சந்திரன் போல் வளரும் பீரை சந்திரன் போல் வளர்ந்து வாரா காளியர்கள்
சத்தி கொண்ட முப்பூடா ஒரு வயதான் இரு வயதான் ஒரு வயதான் இரு வயதான் மொத்தம் 3 வயது நல்ல சடையோடு அப்போ நல்ல சடையோடு அம்மா ஆயிர சொருவத்தோடு கும்ப நல்ல தலையோடு ஆட்ட ஆடி 8 பேரும் அப்படியே வளர்ந்துவாரா தாய் முப்படாதிக்கு அழகிலே சிறந்த அமுசத்திலே உயர்ந்து அழகு நிறைந்த பெண்ணாகத்தான் இருந்தா. அப்படி இருந்த போதிலும் வீர பல்லு விரிசட வெறித்தாடும் சடை முடி முட்டை போல் மொழியழகு முளை நீண்ட பல்லழக யார் கொடுத்தா தெரியுமா? பார்வதி 8 பிள்ளைகளை எடுத்துட்டு வந்து வளர்த்தா பத்தியா. அப்ப சோபி பரத்தி சொக்காட்டாடும் போது இவ வரலன்னா இவ வாரம்னாலா இந்த அம்மா முப்படாதிக்கு கோபம் வந்து கோபம் கொண்டு கஞ்சி வந்து எடுத்த சொருவம் தான் இப்பேற்பட்ட சொருவம். மேல இசைக்கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு வரும்படி உங்களை விழா கமிட்டியாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேல இசைக்கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு வரும்படி உங்களை விழா கமிட்டியாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நாம தான் அதாவது பார்த்தா அதுக்கு அப்புறம்தான் இந்த அம்மாளுக்கு வீரப்பல்லு விரிசடை வெற்றி கொண்ட திருமுகமும் கோரப்பல் தங்க முகமெல்லாம் பார்வதி முன்னாலே எடுத்தாலே ஒரு சொருவம் ஆங்கார ஓங்கார சொருவத்தை கொண்டு நின்னதுக்கு அப்பால தான் இவாளுக்கு இப்பேற்பட்ட வீரப்பல்லு விரிசடை விரித்தாடும் சடைமுடி அப்பு சடையோடு 1000 சொருவத்தோடு எழுந்தரித்து வந்தான். அப்பேற்பட்ட அழகிலே இருந்த என் தாயாகப்பட்ட 8 பேர்களும் ஆவாப்பு நல்ல சடையோடு 1000 சொருவத்தோடு கும்ப நல்ல சடையோடு 8 பேரும் இருக்கா. 8 பேரும் இருக்கும்போது 4 வயதா நடந்தோடி விளையாடுவா. நடந்து வரும் கால்களுக்கு சத்தியான முப்பூடா நடந்து வரும் கால்களுக்கு நாகரத்ன தத்தி வரும் கால்களுக்கு தங்கத்தால கொலுசு 5 வயதா அம்மா அறிவு கலை படித்துவா. சத்தி 6 வயதாச்சு அருஞ்சுவடி தான் படித்தா. 7 வயதாச்சு எஞ்சுவடி தான் படித்தா. 8 நல்ல வயதாச்சு 8 பாடம் எழுதுவாளா. 9 வயதாச்சு சக்தி உரிமையோடு படித்துவாரா. 10 நல்ல வயதாலே என்னும் பலகளையும் தான் படித்தா. 12 வயதில 12 வயதில அவ பலகளையும் படித்துவாரா. முப்பூடாரி காளி அம்மா மாரியம்மா அம்மா உச்சினே மகாளி அம்பிகையே தங்கம்மாளோ எங்க சந்தேன மாரியம்மா 8 பேரும் 12 வயதில பலகளையும் தான் படித்தா. அம்பிகையா முப்பூடாரி படியாத பாடமெல்லாம் படித்து வர முப்பூடாரி ஆயகலை 64 அன்புடனே தான் படித்தா. 16 வயதாச்சு என்ன 16 வயதாச்சு அம்மா பலகளையும் கற்றுணர்ந்தா.
இவளுக்கும் 14 வயதாச்சு. பல கலையுமே கற்றுணர்ந்திருக்கிறாள். படியாத பாடமில்ல, பாராத புராணம் இல்லை. அது என்ன எடுக்காத ஏடு இல்லை. சரி, பொட்டி வைக்காத தென்னைனா என்னதுன்னு? ஓ, பொட்டி வைக்காத திறன். அதான் என்ன தென்னை இல்லை, எடுக்காத ஏடு இல்லை. அவ படியாத ஏடே கிடையாது. ஆமாம், ஆனால் பொட்டி வைக்காத தென்னைன்னா எப்படி? ஓ, ஊரா சட்டியும் பெட்டியும் தூக்குனா தானே சாப்பிட முடியும். சட்டியும் பெட்டியும் தூக்கலைன்னா அப்புறம் எங்கே இருந்து சாப்பிடுவேன்? சட்டியும் பெட்டியும் தூக்குனா தான் சாப்பிட முடியும். கேரி பையில் கேரி பையில் என்ன மச்சான் நீ வாங்கி கொடுக்கணும்? கேரி பையில் கொஞ்சோண்டு. ஓ, மத்தியானம் வாங்கி கொடுத்தா சாப்பிட்டாரா? அதனாலே ஆய கலைகள் 64 படித்து என் தாயாகப்பட்ட முப்படாதி பழைய கலைகள் எல்லாம் படித்து பருவகாலம் வந்து 16 வயதாச்சு. அது என்ன 16 வயதில் என்ன மயில் படமா? என்ன வாய் வளருது, கை நடுங்குது. ஸ்டடியா இருக்குமோ? ஊசியோட ஸ்டீல் உடம்பு எங்க அப்பாக்கு. சரி, சிங்கம் காட்டுல இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. சிங்கம் காட்டை விட்டு கீழே இறங்கியாச்சுடா. சிங்கம் காட்டுக்குள்ள இருக்கிறது வரைக்கும் தான் சிங்கத்துக்கு மரியாதை. காட்டை விட்டு கீழே இறங்கிடுதுன்னு சிங்கத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. பெலம்பூரா விட்டு போயிடும். ஏன்னு கேளுங்க அண்ணாவி. 4 பேர் கள்ளக்குண்டி இருந்தா எதுக்காகும்? காட்டுக்குள்ள இருந்தா அதுக்கு என்னைக்கும் மரியாதை தான். கடிக்கலாம் முடியாது. ஒரு ஆளை தானே கடிக்க முடியும். அதனால அப்படி கடிக்க முடியாது. ஃபாரஸ்ட் ஆபீசர் வந்து ஒரே இன்ஜெக்ஷன் தான் போட்டுருவாங்க, தூக்கிடுவாங்க. காட்டுக்குள்ள விட மாட்டாங்க, ஜூக்குள்ள விட்டுருவாங்க. கொல்ல மாட்டாங்கப்பா, ஜூக்குள்ள கூட்டிட்டு போய் விட்டுருவாங்க. ஆமா, ஏன்னா மிருகத்துக்கு என்னைக்குமே காட்டுக்குள்ள இருக்கிறது வரைக்கும் தான் மரியாதை. அதை விட்டு கீழே இறங்கியாச்சுன்னா மரியாதை கிடையாது. அதே போல இவளுக்கு 16 வயதாச்சு. 16 வயதிலே பல கலையெல்லாம் படித்து என் கற்றுணர்ந்திருக்கக்கூடிய வேளையிலே என் தாயாகப்பட்ட முப்படாதி ஒரு நாள் தினமதிலே விடிய கற்களிலே வெண்கோழி சத்தத்திலே அருணன் உதிக்கும் முன்னால் ஆதித்தன் உதிக்கக்கூடிய வேளையிலே காலையில் எழுந்தரித்து பூங்காவன தோட்டத்திலே பூ மலர் அரும்பு பறிக்க வேணும் என்று அட்டமகா காளியர்கள் 8 பேர்களும் பூங்காவனோ வாரபோது பூங்காவனோ வாரபோது அட்டகாளி 8 பேரும் பூங்காவன தோட்டத்தில விடிய கற்களில என்ன வெண்கோழி சத்தத்தில அங்காருணன் உதிக்கும் முன்னா ஆதித்தன் உதிக்கும் போது அவ என்ன வீதம் இருக்காளனா அவ புத்திருக்கா நினைஞ்சிருக்கா அம்மா புஷ்பவரி பெண்ணுமானா மலர் பூத்ததை போ சத்தியாரிகிளியா பூத்திருக்கா ராஜா மலர் பூத்ததை போ ராஜா மகள் பூத்திருக்கா என்ன வான்கரும்பு பூத்ததை போ ஏ வனக்கிளியா பூத்திருக்கா தேன்கரும்பு பூத்ததை போ தேன்கரும்பு பூத்ததை போ அம்மா தேன் மொழியா பூத்திருக்கா பூத்தாள நிறைந்தாளே பூத்தாள அம்மா புஷ்பவரி பெண்ணுமானா அல்லி மலர் பூத்ததை போ அருமமாக பூத்திருக்கா மல்லி மலர் பூத்ததை போ அம்மா மாரியம்மாள் பூத்திருக்கா
முப்புடாதி புத்தருக்கா கணவரம் புத்ததை போ ஏ காளியம்மா புத்தருக்கா பிச்சி மலர் புத்ததை போ ஏ பேரழகி புத்தருக்கா ரோஜா மலர் புத்ததை போ ஏ ராஜமகள் புத்தருக்கா புத்திருக்கா நிறைந்திருக்கா நிறைந்திருக்கா பெண்ணோ மானா பெண்ணோ புத்தருக்கா நிறைந்திருக்கா தலைக்கு தண்ணி ஊத்த வேணும் ஊத்த வேணும் சமுதாயங்கள் நடத்த வேணும் நடத்த வேணும் ஊத்த வேணும் வாரும் அம்மா மாதர்களே மாதர்களே வார்த்தை ஒன்று சொல்ல கேளும் சொல்ல கேளும் மாதர்களே தண்ணீரும் எடுக்க வேணும் எடுக்க வேணும் இந்த மாமுனியும் சொன்ன போதே என்னை எடுக்க வேணும் தண்ணீரும் ஊத்த வேணும் தண்ணீரும் ஊத்தும் போது அதுக்குத்தான் போனீரானா ஏ ஐரசத்து மிதக்கும் நீங்க குளத்துக்குத்தான் போனீரானா அங்க போக்கு எச்சம் போட்டு இருக்கும் நீங்க கிணத்துக்குத்தான் போனீரானா அங்க கெண்ட சத்து இங்க ஊத்துக்குத்தான் போனீரானா அங்க உழுவசத்து மிதக்குமோ அதனால மாதர்களே ஆளரங்கா கஷமாதிரா ஆணலையாம் பண்ணலையா அன்போடு ஓட்டிடுமா ஆணரையில் தண்ணீர் கொண்டா ஆணரையில் தண்ணீர் கொண்டா அழிஞ்சு போவா காளியர்கள் பெண்ணலையில் சண்டல்லவோ தண்ணீரும் எடுக்க வேணும் மாமுனியும் சொன்ன போதே மாதரேனும் யாது சொல்வார் சொன்ன போது
தன்னனை தன்னன் தன்னான் தன்னனை தன்னோ அப்பனே தன்னனை தன்னோ ஏ தந்தனை தோ தானே தன்னோ தன்னனை தன்னோ உனக்கு வேலை உனக்கு வேலையம்மா முப்போடாதே முத்தாரம்மா ஏ காளியம்மா விளையாட இது சமயம் வேளையான வேளையம்மா வேலையம்மா விளையாடோ இது சமயம் சத்தே ஆடி வாரா ஓடி வாரா ஓடி வாரா ஆதாளே ஓட்டு வாரா ஏ சத்தி கொண்ட முப்போடாதே ஏ மூன்று முகம் கொண்டவளா முப்புறத்த ஆண்டவளா ஏ முக்கனிய முப்புடாதி கட்ட பேச்சு நெட்ட பேச்சு சத்தி காட்டுவன பேச்சியம்மா ஏ பேச்சு பிரம்ம ராசுதையா ஏ வன பேச்சு அம்பிகையா ஏ வாராள வாராள ஏ பேச்சியம்மா ஓடி வாரா ஏ பிரம்மசக்தி வாராள ஏ தாயான முப்புடாதி உனக்கு வீரப்பல்லா வீசடையா கடலோ நீராட மேல பக்கம் விழுந்த சட கடலோ நீராட கீழ பக்கம் விழுந்த சட ஒடியா கடலோ நீராட மேல பக்கம் விழுந்த சட கடலோ நீராட உச்சியில விழுந்த சட உலகமெல்லாம் நீராட ஆடி வாரா ஓடி வாரா ஓடி வாரா ஓட்டு வாரா ஓடி வாரா ஏ வேலையான வேலையம்மா சமயம் திசட வர சட ஆடுவாரம் பாடுவாரம் ஆதாரி ஓட்டுவாரா விளையாட பிறந்தவளே திருமுகம் கொண்டவளா புறத்த ஆண்டவளா கரிய முப்புடாதி விளையாடி வாராள அக்கீனி சட்டிகாரி சட்டியா பூச்சட்டியா கையிலெடுத்து வாராள அஞ்சு சட கொஞ்சி வர அழகு சட பருகி வர அஞ்சலிர சேலகாரி ஆடி 8 பேரு ஆடுறாளே பாடுறாளே கருக்கலில ஒத்த சாம வேலையில அன்னே கருக்கலில அத்தி சாயம் வேலையில விளையாட பிறந்தவளா ஆட கருக்கலில ஐயுருண்ட வேலையில ஈசோல கப்பறையா கையிலெடுத்து வாராள ஆடி வார ஓடி வார சாம்புராணி வாசங்காரி சக்தி வந்த முத்தாரம்மா அப்போ சடையோடு ஆயிர சர்வத்தோடு ஊரெல்லாம் ஒன்ன பேரு உலகமெல்லாம் ஒன்புகளா நாடெல்லாம் ஒன்ன பேரு உலகமெல்லாம் ஒன்புகளா தாயான பேச்சியா பேச்சு பிரம்ம ராசுதையா தாயான பேச்சுக்கிட்டா அப்போ சடங்காரி ஆயிர சர்வகாரி அம்பிகைய பேச்சியம்மா பிள்ளைய பிடுங்குவாளா ஓட்டு அழகு வாப்பா
ஏ ஆண்டவன் தான் சுடலையா சுடல ஆடுதார பாடுதார என்னை ஆகாடி ஓட்டுவார ஏ முக்கோடாதி வாசலில என்னை விளையாட பிறந்தவரே ஏ ஈசமே சுடலையா சுடல விளையாடி வாரார உனக்கு அறையில் ஒரு சல்லடம்மா உனக்கு 5 மணி வல்லையம்மா உனக்கு தலையில் ஒரு உள்ளாமா தாமரைக்க மணியழகா ரஞ்சி என்னை கருத்து கச்ச சுந்தர் மூர்த்தி என்னை வாராப்பு சுந்தர் மூர்த்தி ஆடி வாரா ஓடி வாரா ஆகாளி ஓட்டு வாரா ஆறாரே வாராரே மாயாண்டி மாசுடர ஐயான களமதியில மாண்டவன வேகுதப்பா கட்டையில பெணம் இருக்க கருகி பெண வேகுதையா கட்டையில சுடரே வேகுதப்பா கட்டையில மறந்து வேகுதப்பா ஆண்டவன் தான் விளையாடி வாராரு நம்ம மையானம் போக வேணும் ஆண்டவனும் மிக வேணும் சுடுவாடு போக வேணும் சுட்டவனும் மிக வேணும் இருவாடு போக வேணும் ஆண்டவனும் மிக வேணும் ஈசமகை குடலாரியா சுந்தரம் போட்டு என்னை வட்ட தலப்பாக்கி வாராப்பு சுந்தரம் போட்டு ஆன பந்தம் கொடுத்துவானா ஆகாரி ஓடுவானா ஒத்த பந்தம் கொடுத்துவானா கூட சத்தம் போட்டுவாரா ஆண்டவன் தான் தொடராய்யா நல்ல வேலையா கூடாதி அம்மா சக்தி நல்ல வேலையம்மா வேலையம்மா விளையாட இது சமயம் வேலையம்மா வேலையம்மா வேட நல்ல வேலையா ஏ சுடலையா இங்கே சுடலமாட விளையாட சமயமையா ஏ சுடலையா விளையாட சமயமையா ஏ சுடலையா இங்கே சுடலமாட உனக்கு சாமநாடு சாமம் போல சுடலையா இங்கே சுடலமாட மாயாண்டி சுடல பேச்சி மகனி சுடல பேச்சி மகனி சுடல விளையாட சமயமாச்சு விளையாட சமயமாச்சு களமதியில சுடலமாட இங்கே சுடலமாட பேச்சி மகனி மாயாண்டி வாராரே வாராரே இங்கே சுடலமாட வாராரே இங்கே சுடலமாட இங்கே சுடலமாட வாராரே வாராரே
சுந்தர் போட்டு உனக்கு வேலையான வேலையா மாயாண்டி மாசுடல பேரு வச்ச சுடலாயா வாராரே வாராரே சேரம்மா தேவியில விளையாட பிறந்தவரே வாராரே சுடலாயா
அப்படியாக அட்டமகா காளியர்கள் 8 பேர்களும் நாகலோக பெண்களிடத்திலே சந்தனமாங்காவுக்குள்ளே நிறைந்து புஷ்பவதி பெண்ணாகவே இருக்கிறார். அப்ப அவளுக்கு தலைக்கு சப்பானி தேசத்து வஸ்திர கொள்ளம்பு எங்கு பார்த்தாலும் தண்ணீர் வைப்பு ஏகிரமானவன் தந்த எங்கும் பந்தல் அலங்காரோ பந்தல் அலங்காரோ வேலையான வேலையம்மா சத்தியவிட்ட காரியம்மா காளியம்மா காளி உதுர காளியாடி
கும்மி வாழ
ஆடி வருகிற காளியம்மாளுக்கு ஆனந்த கொலவ போடுங்கம்மா காளியம்மாளுக்கு பல்லு வருஷைய பாருங்கம்மா தாண்டவம் பொருந்திவாரா காளியம்மா தாண்டவம் பொருந்திவாரா தாண்டவம் பொருந்திவாரா காளியம்மா தாண்டவம் பொருந்திவாரா காளியம்மா தாண்டவம் பொருந்திவாரா தாண்டவம் பொருந்திவாரா காளியம்மா தாண்டவம் பொருந்திவாரா
பக்தர்கள் அனைவர்களும் கொஞ்சம் அமைதியாக அங்கே நிற்கக்கூடிய அங்கங்கே நிற்கக்கூடிய பக்தர்கள் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கும்படி உங்களை விழாக்கமிட்டியாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆங்காங்கே நிற்கக்கூடிய பக்தர்கள் கொஞ்சம் அப்படி அமைதியாக அங்கங்கே நிற்கும்படி உங்களை விழாக்கமிட்டியாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அம்பிகையே காளியம்மா ஆடாளி ஓட்டுவாரா ஆடுவாளா மாடுவாரா ஆடாளி ஓட்டுவாரா வேலை நல்ல வேலையம்மா வேலையம்மா விளையாடு சமயம்
தங்கையம்மா கரகத்து அழகியம்மா கிருஷ்ணனோட தங்கையம்மா ஒன்று முகம் கொண்டவளா புறத்தை ஆண்டவளா சத்தியான முப்புடாதி தாயான காளியம்மா வாக்கு சொன்னதாப்பாரு வாக்கு சொன்னதாப்பாரு வரம் கொடுத்த பொய்யாது நம்பி வந்த பேர்களுக்கு காளியம்மா நல்ல வரம் கொடுப்பாளா நல்ல வரம் கொடுப்பாளா கேட்டு வந்த பேர்களுக்கு கேட்டு வந்த பேர்களுக்கு காளியம்மா கேட்ட வரம் கொடுப்பாளா கேட்ட வரம் கொடுப்பாளா அடித்தகரை குறைகள் பாட பார்மகளே குறைகள் வாடே சார்கள் குறைவார் அப்படியாகவே நாகலோக பட்டணத்தில் அட்டமகா காளியர்கள் 8 பேர்கள் அந்த சந்தனமாங்காவுக்குள்ளே பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாக தலைக்கு தண்ணி ஊத்தி ஆலமரம் விழுதுங்க. ஓ ஆலமரத்தை போய் தாங்கி பிடிக்க போறியோ? நீதானே ஆலமரம் விழுதுங்க. அப்படி ஊஞ்சல் போட்டு ஆடிக்கொண்டிருக்க அட்டகாலி 8 பேரும் ஆடும்போது சந்தன மாமுனிவர் சந்தோஷமாகவே ஓடி வந்தார். அம்மா ஏ காளியர்களே ஏ முப்படாதே சந்தனம் மாங்காவ விட்டு சந்தனம் மாங்காவ விட்டு வெளிய போக வேணும் மாமுனியும் சொன்ன போதே சக்தி கொண்ட முப்படாதே பெரியாரே என்ன குற்றம் நாங்கள் என்ன தவறு நாங்கள் எதற்காக வெளியே போனோம் அப்படியே போனோம் என்ன பெரிய என்ன நாடு என்ன நகரம் என்ன நடந்து வந்த விவரம் என்ன உள்ளபடி முடியாம சொல்ல ஏதாத்தா ஏ பெரியவர என்ன குற்றங்கையா நாங்க செய்தோம், என்ன தப்பு செய்தோம், என்ன தவறு செய்தோம், ஏன் சந்தனமாங்காவை விட்டு நாங்கள் எதற்காக வெளியே போக வேண்டும்? அப்படியே போனுமேயானா எங்க ஊர் என்ன, பேர் என்ன, அம்மா யாரு, அப்பா யாரு, நாடு என்ன, நகரம் என்ன அறிய வேணும் தெரிய வேணும் என்று என் சக்தியாகப்பட்ட என் தாய் முப்படாதி கேட்டபோது, ஏ அம்மா ஏ காளியர்களே, அது தாத்தா இத்தனை நாளும் பிடிச்ச தாத்தாவுக்கு ஏன் இப்ப மட்டும் எங்களை பிடிக்கல?
சரி பச்சை பிள்ளைகளா இருந்தீங்க. சரி அதனால எங்களுக்கு பிடிக்கும் பச்சை பிள்ளைகளை கண்டா. இப்ப பெரிய மனுஷி ஆயிட்டாங்க. ஓஹோ பெரிய மனுஷி ஆயிட்டாளா? மூணு ஆசைகளை வெறுக்க முனியாரு. மூணு ஆசை என்ன ஆசை எல்லாம்? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை வெறுக்க முனியாரு. சரி இப்ப நீங்க வயசுக்கு வந்துட்டீங்களா? அப்புறம் தாத்தா சும்மா இருக்க முடியாது. சரி தாத்தா பிறகு தாத்தா நல்லா தான் இருக்காரு. அப்பப்போ தாத்தாவுக்கு சும்மா இருக்க முடியாதுல. குடலை சுத்தி கொழுப்பு குடலை சுத்தி கொழுப்பு கிடந்தா அப்புறம் கொழுப்பை எடுத்துக்கிட்டு தானே இருக்கணும். பின்னாடி முளைக்கிற வாழை ஒட்டை நறுக்கிட்டோன்னா சரியா போயிடும் தாத்தாக்கு. ஆடாது வாள். ஆ சரி அதான் அவுக்கும் போது ஒட்டை நறுக்கிடுவோம் நாங்கள். எங்க கூட தானே கார்ல வரணும். நான் பைக்ல எல்லாம் வந்திருக்கேன். பைக்கு ரெண்டு பேரும் பாடுறல வாளுகளை பூரா இறக்கி இறக்கி எங்க எங்க விடணுமோ அங்க விட்டுறணும். மேடைக்கு வரும்போது மேடைக்கு வாரது மாதிரி வரணும். இது கொஞ்ச நாள் வால் அப்படி அப்படி ஒட்ட லேசா வந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு பழையடி கொம்ப கொம்ப சீவிக்கிட்டு அலையுது இல்லையா? பார்க்கும்போது தெரியல. அப்படி அதுக்கு போகக்கூடாதுடா. தொழில் கரெக்டாக இருக்கா கரெக்டாக இல்லையா அது கிடையாது. வரும்போது நம்ம என்னென்னு வரணும், சுத்த பத்தமாக வரணும். நேற்று நீ காய் வேட்டி உடுத்தி பண்டாரமாக இருந்த, இன்னைக்கு வெள்ளை வேட்டி உடுத்தினோடனே தானே உனக்கு இப்படி இங்கே வருது. அதனாலே தாத்தா பெரியவரே, என்ன குற்றங்களை செய்தோம், ஏன் வெளியே போக வேண்டும், நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம், இவ்வளோ நாளும் பிடிச்ச கணவனுக்கு ஏன் பிடிக்கல? ஏ அம்மா, ஏ காளியர்களே, உங்களை அதாவது உங்களை போல ஒரு பெண்ணை நம்ப போய்தான் இன்னைக்கு தாத்தா திண்டாக திகைத்து திருவோடு கையில் எடுத்து தெரு தெருவா வீதி வீதியா முக்கு முக்கா பஸ் ஸ்டாண்டா ரோடு ரோடா தாத்தா அதாவது தாடியும் தன்யாசியுமாக கோலம் கொண்டு இப்படி திருவோடு எடுத்து அலையிறேனம்மா. ஏ தாத்தா அதெல்லாம் இருக்கட்டும், நாங்கள் அப்படியே வெளியே போக வேணுமையானா ஊரு பேரு நாடு நகரம் என்ன என்று சொல்ல. அம்மா, ஏ காளியர்களே, ஏ முப்படாதி முத்தாரம்மா, இங்க வாங்க. உங்க ஊரு பேரு நாடு நகரம் அறிய வேணும் தெரிய வேணுமையானா நீங்க என்ன செய்ய வேணும் தெரியுமா? அல மாற நல்ல அடி அதில நீ வளர்க்க வேணும், அக்கினியும் வளர்த்திரானா ஆண்டவன் தான் வருவார. ஏ முப்பூடாதே வரவமாக்கு தருவாரே முப்படாதி. இங்க பாருங்க, அதாவது அம்மா அப்பா நாடு நகரம் ஊரு பேரு தெரியணும் அறியணும்னா ஆலமர அடியதில அக்கினியை நீங்க வளர்க்கணும். அக்கினிய வளர்த்தீரானா ஆண்டவன் சிவபெருமான் வருவார், உங்களுக்கு வரத்தை தருவார் என்று சொல்ல. அம்மா யாரு அப்பா யாரு சொல்லுவார் என்று சொன்ன போது அட்டகாளி 8 பேர் ஆகட்டும்னு சம்மதிச்சார். எக்கா, நம்ம அப்பா அம்மா அறியணும்னா நம்ம அக்கினியை வளர்த்துத்தான் ஆக வேண்டும் என்று மனமதிலே எண்ணிக்கொண்டு அவ அக்கினி வளர்க்க வேணும் என்று சொல்லி என் தாயாகப்பட்ட முப்படாதி என்ன விதமாகவே அக்கினி வளர்க்க வருகிறாள் தெரியுமா? சாமி, ஆள நல்ல குளிய வெட்டி அத்தி குச்சி அரசங்குச்சி பொங்கங்குச்சி பரசங்குச்சி 21 குச்சிகளை இணையனமா எடுப்பாளாம். நாங்க என்ன கோங்கண்ணையும் நல்லெண்ணையும் கொண்டல்லோ 3 வகை எண்ணெய் கொண்டு 3 வகை அக்கினிய வளர்த்துவாங்க. 3 வகை எண்ணெய் கொண்டு அக்கினிய வளர்ப்பாங்க. 3 வகை எண்ணெய் கொண்டு அக்கினிய வளர்க்க. அக்கினிய வளரும் போது காளியர்கள் வளர்க்குயா எங்கே எங்கே வருகிறான் வெள்ளி கையில அவசரமா வருக
அவன் முப்படாதி வளர்க்கும் யாகும் ஏ முக்கணனுக்கு பொறுக்கலைய அம்மா காளி அம்மா வளர்க்கும் யாகும் கரை கண்டனுக்கு பொறுக்கலைய சத்தீஸ்வரியா வளர்க்கும் யாகும் ஈசன் சிவனாருக்கு பொறுக்கலையே அம்மா பார்வதியால் வளர்க்கும் அட்டகாளியர்கள் வளர்க்கும் யாகும் ஆண்டவன் சிவபெருமானுக்கு பொறுக்க முடியல. முப்படாதி யாகத்தை வளர்த்தா முப்படாதி வளர்க்கும் யாகமானது முக்கணன் சிவபெருமானுக்கு தாங்க முடியாமல் வெக்க பொறுக்கல காணலது தாங்கல பகவான் ஆனாட்டுப்பட்டு அருந்துயரங்களை கொள்ளுகிறார். ஆளாட்டுப்பட்டு அருந்துயரம் கொள்ளும் போது பார்த்தார் பகவான் ஆளாட்டுப்பட்டு வெக்க தாங்க முடியாம வேதனை பொறுக்க முடியாம பகவானால படியளக்க போக முடியவில்லை. அப்ப பார்த்தாள் பார்வதி ஐயையோ கடவுள் இல்லாத கைலாசம் போல் காடு போல் இருக்குகிறது. ஈசன் இல்லா கைலாசம் இருளாக தெரிகிறது. பகவான் இல்லா கைலாசம் பாலடைஞ்சு இருக்கே. சொர்க்கன் இல்லா கைலாசம் சோதி மயங்கள் ஒன்றும் இல்லையே. ஆண்டவன் பகவானை காண வேணும் என்று ஆதி சக்தி பார்வதியா வடக்கு வாச கோட்டை விட்டு கோட்டை விட்டு வாராள பார்வதியா பார்வதி